அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன் சர்ச் ஆஃப் காட்ஸ் எபிசோட் 8 தாங்க பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அவங்க மிராஜ் சிட்டிக்கு வந்திருப்பாங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, பார்ட்டி மோடுக்குள்ளே போயிருப்பாங்க. இப்போ அந்த பார்ட்டி முடிஞ்சு எல்லாம் மூளைக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைவலியோடு ஏஞ்சிக்கிறான். எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கணும் எழுப்புறான். டேய் ஏஞ்சிட்றா அப்படிங்கிறான். அவன் எங்கே ஏஞ்சிக்கிறான். நம்ம கர்ன்வாய் பார்த்தீங்கன்னா நல்லா பீச் சைடில் உட்காந்துக்கிட்டு அந்த புல்லாங்குழல் எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிச்சதே போதாதா, மறுபடியும் எதுக்கியா சம்பவம் பண்ண பார்க்குறீங்க. நம்ம ஹீரோ தலையை சொரிஞ்சிட்டே வந்து நிற்கிறான். அந்த மனுஷனும் பார்க்குறாரு. எந்திரிச்சிட்டியா நீ, சரி பரவாயில்லவா வந்து உட்காரு நம்ம பேசுவோம் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ ஆக்சுவலாக கேஷுவலாக கேட்குறான், என்னங்க ஜாலியாக வந்து உட்காந்துட்டீங்க அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, ஆக்சுவலாக இவர் ப்ராக்டிஸ் பண்ணுற மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு பேர் டைடல் ஆட்டான். டைடல் அப்படின்னா அந்த கடல் அலை வருதுல்ல, அதுதான். அப்போது இவர் அந்த அலைக்கு முன்னாடி உட்காந்து அதை சென்ஸ் பண்ண தான் இவர் வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும். நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீ நடுவில் வந்துட்டுடா அப்படிங்கிறாரு. இப்போ இவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நானும் கொஞ்சம் நாளாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னோட அந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது, ரொம்ப அன்கண்ட்ரோலபிளாக போய்கிட்டு இருக்கு, நீ ஏதோ அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியலையா அப்படிங்கிறாரு. அவன் தலையை சொரிஞ்சுட்டு என்ன சொல்கிறான், எங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் நான் எந்த மார்ஷல் ஆர்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணதே இல்லை, எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எனக்கு தெரியாது, இந்த எனர்ஜி எல்லாமே அந்த பில்ஸை சாப்பிட்டதுனால வந்துச்சு அப்படிங்கிறான். அவர் அப்படியே யோசிச்சுட்டு என்னோட டைடல் ஆட்டை கற்றுக்கிறியா அப்படிங்கிறாரு. இவனுமே எந்திரிச்சு நன்றி சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா ஃபார்மாலிட்டியெல்லாம் தேவை கிடையாது, நீ வா ட்ரைனிங் ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு அவனை கடல் முன்னாடி உட்கார வச்சு அந்த அலை வருதில்ல, அந்த அலைக்கு ஏற்ற மாதிரி உன்னோட ப்ரீதிங்கை நீ வந்து சரி பண்ணு, அதாவது அந்த அலையும் என்னோட ப்ரீதிங்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் மனுஷனை என்ன பண்ணுறாரு, அவனுக்குள்ளே அந்த பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எனர்ஜி பிளாக்ஸ், அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாருங்க. ஸோ இவன் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த மனுஷனுக்கு அடிபட்டுருக்குல்ல, கொஞ்சம் அவரால் முடியல. என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு நீ வந்து அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணு, உன்னோட மைண்டு தான் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணும். எல்லா ரிவருமே எப்படி கடலுக்கு வருதோ அதே மாதிரி எல்லா எனர்ஜியுமே உன்னுடைய வயிற்று பகுதியில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாருங்க. அவர் சொல்ல அவன் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த ஒரு டைடல் ஆர்ட் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டான் அவ்வளவுதான். இதுக்கு மேலே தான் சார் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ண தான் ஸ்ட்ராங் ஆக முடியும். இப்போது இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த ரெட் ஸ்டோன் ஐலாண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. நான் என்ன யோசித்தேன், ஏதோ சிவப்பு கலரில் மவுண்டன் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இடமே பச்சை கலரில் இருக்கு. மக்களே உங்களுக்கும் பச்சை கலரில் தானே தெரியுது, என் கண்ணில் எதுவும் பிரச்சனை இல்லையே. ஆக்சுவலாக இவனுங்க வேறு போட்டில் போயிருக்கானுங்க. ஒவ்வொரு போட்டுமே ஒவ்வொரு திசைக்கு போய்கிட்டு இருக்கு. இவன் கத்துறான், யோ துவானி உக்காய் எந்த பக்கையா போன, யோ மொட்டை தலையானி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவனுங்க அங்கேருந்து கற்றுக்கிட்டு இருக்கானுங்க. எப்பா எங்கப்பா இருக்க நீயே, நம்ம பிரிஞ்சுட்டோமா அப்படிங்கிறானுங்க. அதான் பிரிஞ்சுட்டீங்களே அப்புறம் என்ன. ஆக்சுவலாக ஒரு குரூப் அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இவனுங்க என்ன யோசிக்கிறானுங்க, அவங்கெல்லாம் சாதாரண மக்கள் இல்லை, ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது, தானே அவங்களால பார்த்துக்க முடியும், நம்ம வந்து வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறானுங்க. இன்னொரு பக்கம் வாட்டர் ட்ரைவை காட்டுறாங்கப்பா. ஆக்சுவலாக இந்த பயப்புல மிராஜ் சிட்டியில் இருந்தான்ல, இவன் தானே நம்ம ஹீரோ ரெட் ஸ்டோன் ஐலாண்டுக்கு அமுச்சு விட்டான். இப்போது இன்ஃபர்மேஷன் வருது என்னென்னு, நம்ம ஹீரோ வந்து ரெட் ஸ்டோன் ஐலாண்டுக்கு போயிட்டான் அப்படின்னும் கர்ன்வாய் அந்த இடத்துல இருக்கான், அவன் தான் வந்து மிராஜ் சிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. இவனுங்க என்ன யோசிக்கிறானுங்க, தாக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ன்வாய் கூட இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதையும் தீக்க போகிறானா. நம்ம கும்பல் என்ன பண்ணுது, அந்த மிராஜ் பீஸ்டோடைய கேவுக்குள்ளே போகிறாங்க. மிராஜ் அப்படின்னு சொன்னாலே இல்யூஷன் தான். இவங்க தெரிஞ்சு தான் போகிறாங்களா தெரியாமல் போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுது. அது எல்லாத்தையும் அடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது, எப்பா அதெல்லாம் இல்யூஷன்ப்பா அப்படின்னு. இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த இல்யூஷன் ஆரம்பிச்சிருமா. அதுவும் நம்ம ஹீரோக்கு என்ன இல்யூஷன் வருது பாருங்க, இவனுடைய மனசுக்குள்ளேருந்து வருது தான் இல்யூஷனு. பயபுல ரொம்ப பேட் பாயாக இருக்கான். ஒரு முடிவில் தான் வந்திருக்கான் போல தெரியுது. அந்த பொண்ணு தான் போட்டு உலுகி எழுப்பி விட்றா, டேய் என்னடா இல்யூஷன் வந்துச்சு உனக்கு, ஏஞ்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்றா. இப்போ தான் எதிர்க்க இருக்க பீஸ்டையே நோட்டீஸ் பண்ணுறானுங்க. ரைட்டு களத்தில் இறங்குவோம், அந்த பீஸ்ட்டை டிஃபீட் பண்ணாதான் நமக்கு மிராஜ் பால் கிடைக்கும்னு சொல்லிட்டு அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது சுற்றி எல்லா பக்கமும் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பொண்ணு மேலே கையே காட்டுறா. நம்ம ஹீரோ உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு அப்படிங்கிறான். சரி சார் அப்படி என்ன தான் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, இவர் உள்ளுக்குள்ளே போய் அதை அடித்து அதோட கவனத்தை தான் பக்கம் இருக்கிறாரு. இப்போ அது இவனை துரத்திட்டே போகுதா, அதை மேலே கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா மேலே பில்லர் மாதிரி தொங்கிட்டு இருக்குல்ல, அதை இந்த பீஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ண வைக்கிறான். ஏன்னா அது உடஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்க பீஸ்ட் மேலே தான் அது விழும். அதே சமயத்தில் கீழே இருக்கவனும் அவனோட ஆரோவை பயன்படுத்தி அடிக்க கரெக்டாக அது அந்த பீஸ்ட் மேலே விழுதுங்க. பீஸ்ட்டு டிஃபீட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறானுங்க, கிட்ட நடந்து போய் அந்த ஒரு பீஸ்ட்டை திறந்து பார்த்தோன்னே இவனுங்க தேடி வந்த மிராஜ் பல் உள்ளுக்குள்ளே இருக்குங்க. ஸோ இவனுங்க வந்தது இவங்களுக்கு கிடச்சிடுச்சா. இன்னொரு பக்கத்தில் அந்த மிராஜ் சிட்டியை நோக்கி ஒரு பெரும் படையே போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் 2 பேரில் கப்பல் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க மேலே இருந்து பார்த்துட்டு என்ன நிறைய கப்பலாக வருது, நம்ம மக்கள் வந்துட்டாங்களோ அப்படிங்கிறானுங்க. ஆனால் வர்றது மக்கள் இல்லை, மக்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அலாரம் கொடுக்கலான்னு பார்த்தா
இவனுங்க எப்போ மேலே வந்தானுங்க தெரியல, இங்கே இருக்கவங்க எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த எட்டப்பா தான் போல தெரியுது. கதவை திறந்து மொத்த கப்பலையும் உள்ளுக்குள்ளே விட்டுட்டான். இந்த பக்கம் நம்ம ஆட்கள் யோசிச்சுட்டு இருக்கானுங்க, என்னடா நம்ம கூட வந்தவங்கள ஆளை காணோம், நம்ம வந்த வேலையை முடிச்சிட்டோம், இப்போ அவங்கள கூப்பிட்டு போனோம்ல, எங்கே போனானுங்கன்னு யோசிக்கிறானுங்கப்பா. அந்த பொண்ணு பார்க்குறா, தூரத்தில் என்னமோ இருக்கு அப்படின்னு கை காட்டுறா. கிட்ட போய் பார்த்தா இவங்க கூட வந்தவங்க எல்லாருமே செத்து போய் மிதந்துட்டு இருக்காங்க. இவனுங்க மிராஜ் சிட்டியை தலைகீழ கவுத்து போட்டு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபுல்லாத்தையும் எரிச்சு விட்டு கண்ணில் மாட்டுறவங்க எல்லாரையும் கொன்று, அதாவது குழந்தைங்க பெரியவங்கலாம் கிடையாதுங்க, எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் கொள்றானுங்க. அவன் நடந்து போகும்போது ஒரு 2 குழந்தைய பார்க்குறான், கூட அவங்க அம்மாவை பார்க்குறான். விட்டு போகலாம்ல, அவங்களும் கொண்டுட்டு தான் போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இறந்து போனவங்க இருக்காங்கல்ல, அந்த பாடியெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. இதை பார்க்கும்போதே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இதுக்கு காரணம் வாட்டர் டைப் தான். அதாவது திரும்ப போகிற மாதிரி போயிட்டு வெயிட் பண்ணியிருந்து வேலையை பார்த்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்நேரத்துக்கு அட்டாக் ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம சீக்கிரமாக போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. இப்போது போகிறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், ஷார்ட்கட் இருக்குது, ஆனால் அந்த பாதை வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாடா போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு பீஸ்ட் இவங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிக்குது. இது என்னடா நம்மளை தோர்த்துது, வேகமாக போடான்னு போய்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல நிறைய பாறைகள் இருக்குல்ல, அதுக்குள்ளெல்லாம் போய் எப்படியாவது ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அந்த பீஸ்ட் விட மாட்டுது. ரைட்டு, தண்ணிக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே போகிறாங்க. அது தண்ணிக்குள்ளேயும் துரத்திட்டு வருதுங்க. இந்த பொண்ணு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா ஷிப்பை. அவன் நல்லா தான் ஓட்டுறா, பயங்கரமாக இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் என்ன யோசிக்கிறாங்க, எப்பாடா பீஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது எங்கே விட்டுச்சு, அது பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்ணுதுங்க. இப்போ இவங்க கண்ட்ரோல் மிஸ் ஆகி அங்கே இருக்க ஒரு பார்வையில் போய் சொருகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி தப்பிச்சாங்கன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.